மொபைலில் எப்படி ரெக்கவரி மோட் போடுறதுன்னு பார்க்கலாம். மொபைல் எப்படி ரெக்கவரி மோட் போடுறதுன்னா, வால்யூம் அப் இருக்குல்ல, வால்யூம் அப்பை பிடிச்சிக்கிங்க. நெக்ஸ்ட் பவர் பட்டன் இருக்குல்ல, இந்த ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கிட்டு பண்ணாலே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெக்கவரி மோடுக்கு போயிடும். பார்த்தீங்கன்னா, இப்போ ரெக்கவரி மோடு வந்துடுச்சு கரெக்ட்டா. நீ ரெக்கவரி மோடுன்னு சொன்னீங்க. ஆனால் ஃபோன் வந்து ஃபாஸ்ட் மோடுன்னு எழுதியிருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கரெக்ட்டா. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெக்கவர் மோடு அப்படின்னு இருக்கு. அது ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டவுன் பட்டனை கொண்டு வந்தீங்கன்னா கீழே வந்துடும். தென் பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெக்கவரி மோடுக்கு வந்துடும். ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு வாட்டி ஆஃப் ஆகிட்டு அகைன் ஆன் ஆகி ரெக்கவரி மோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ உங்களுக்கு மொபைலோட மாடல் நம்பர் தெரியுதுன்னா மாடல் நம்பர் கூட நீங்கள் இதிலேயே வந்து செக் பண்ணிக்கலாம். மொபைலோட மாடல் நம்பர் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி விவோ மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். அதில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வியூ லாக் அப்படின்னு தான் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். பட் ஆனால் இதில் வியூ லாக் அப்படின்னே இல்லை. அப்போ எப்படி மாடல் நம்பரை பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் நாட் ரூட்டட்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இங்கே வியூ லாக் அப்டேட் லாக் அப்படின்னு வந்துடுச்சா, ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கவர் லாக் அப்படின்னு இருக்கா, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு மாடல் நம்பர் இருக்கும். அந்த மாடல் நம்பரை எடுத்து நீங்கள் கூகுள் குரோமில் வந்து போட்டிங்க அப்படின்னா அது என்ன மாடல்னு தெரிஞ்சிடும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாமா. இதில் பார்த்தீங்கன்னா அது போட்டிருக்கு பார்த்தீங்களா மாடல் அப்படின்னு. சரி, உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடல்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பாருங்கள், V2054 இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஓகேங்களா. பிராண்ட் நேமு இல்லை மாடல்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. V2054 இல்லை ப்ராடக்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், இல்லை மாடல் நேம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த V2054 இருக்குது பார்த்தீங்களா, இதை கூகுள் குரோமில் போட்டிங்கன்னா இது என்ன மாடல்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வேறு ஒரு ஃபோன் எடுத்துக்கிறேன். அந்த ஃபோனில் நான் என்ன செக் பண்ண போகிறேன்னா இந்த மாடல் நம்பரை போட்டுக்கிறேன். ஓகே, இதில் என்ன பண்ணுறேன், இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம் V2054 மாடல் நேம் அப்படின்னு கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கொடுத்து செக் பண்ணிங்க அப்படின்னா Vivo Y20A 2021 இது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் என்ன மாடல் அப்படின்னு. ஏன்னா விவோவில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் மாடல்ஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து எப்படி திருப்பி பேக் வரது அப்படின்னா, இந்த பேக் அமுத்து ரீஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மொபைல் நார்மலாக ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அதையுமே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அந்த மொபைல் ஆஃப் ஆகிடுச்சு. அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோ வெயிட்டிங்கில் இருக்குது. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை.